அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்புள்ள சகோதரர்களை, இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் இர்ஃபான் அவங்க நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. அதாவது, ஒரு தர்காவை வணங்கக்கூடிய, இறந்தவர்கள் அடக்கம் செய்துவிட்டு அந்த சமாதியை வணங்கக்கூடிய ஒருவர் என்ன செய்யறாருன்னா, வஹாபியாக ஒரு நாள் அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு ஒரு சில பதிவுகளை போட்டிருக்காரு. ஆனா இவன் ஒரு நாள் அந்த பதிவை போட்ட அந்த சகோதரர் இருக்கிறானா இல்லையா, ஒரு நாள் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்ட்டு அவனுக்கு அறிஞ்சதும் கிடையாது. நம்ம என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறோம், எதை நம்ம அடிப்படையாக பேசுறோம் சொல்றோம் என்பதை கடுகளவும் அறியாமல் முழுக்க முழுக்க தர்கா வணங்கியாக, கபூர் வணங்கியாக இருந்து கொண்டு அவன் கற்பனையாக ஒரு செய்தியை போட்டிருக்கிறான். வஹாபியாய் ஒரு நாள் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நிறைய விஷயங்களை சொல்லி காட்டுறான். அதுல சகோதரர் ஹாலிது என்று சொல்லக்கூடிய அந்த சகோதரோட ஒன்று ஒன்றா விளக்குங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, ஒன்று ஒன்றாவே நம்ம என்ன செஞ்சிருவோம், விளக்கிடுவோம். கொஞ்சம் டைம் தான் கூட போகும், அதனால ஒரு பிரச்சனை இல்லை. முதலாவது என்ன கேட்குறாங்கடா, அதாவது வஹாபியா ஒரு நாள் இருந்திருக்காங்க. முதல்ல வஹாபின்டா யாரை சொல்றாங்க அப்படின்டா, குர்ஆன் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லக்கூடியவங்களை தான் இந்த தர்கா வணங்கக்கூடியவர்கள், கபர் வணங்கக்கூடியவர்கள் வஹாபின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்று விளங்காம அவங்க இருக்கிறார்கள் என்பதை இதுவே போதுமான ஆதாரம். சரி, இருந்தாலும் அவன் வஹாபியா ஒரு நாள் இருந்து கொண்டு அவர் சொல்லக்கூடிய பொய்யான விஷயங்கள் அத்தனை அம்புடுமே பொய், பச்சை பொய் அப்படிங்கிறத நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம். சரியா? முதலாவது என்ன கேட்கிறா அப்படின்னா, தலையில் இருந்த தொப்பியை கலட்டி வீசினேன், முஸ்லிமுக்கே உண்டான முக சீதனத்தை இழந்தேன் அப்படின்னு போட்டிருக்கிறான் அந்த 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 பதிவுல. அதாவது இவன் தலையில் உள்ள தொப்பியை கலட்டி வீச சொன்னது யாரு? இஸ்லாமா? நம்மளா? எந்த தௌஹீது பேசக்கூடிய, ஏகத்துவம் பேசக்கூடிய எந்த ஒரு அறிஞராவது தலையில் உள்ள தொப்பியை கலட்டி தூக்கி வீசுன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்றது கிடையாது. அப்ப இவன் பச்சையா போய் சொல்றான். பொதுவா தொப்பி இஸ்லாத்தினுடைய அடையாளமா, முஸ்லீம்களுடைய அடையாளமா? முஸ்லீம்களுடைய அந்த முக சீனத்தை இழந்தேன்னு போட்டிருக்கிறான். முஸ்லீமுடைய அடையாளம் தொப்பியே கிடையாது. முஸ்லீமுக்கு தாடி மார்க்கம் சொல்லி இருக்குது, அது அடையாளம். முஸ்லீமுக்கு தொப்பி ஓடணும் அடையாளம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் தொப்பி ஓட சொல்லியிருக்காங்களா? தொப்பி போட்டிருக்கிறாங்களா? அப்படின்னா ஒரு விஷயமும் கிடையாது, ஒரு செய்தியும் கிடையாது. ஆனா என்ன, தொப்பி போடுறதா தான் போடலாம். எப்படி காலில் ஒரு ஆளுக்கு சாக்ஸ் போடுறதுக்கு குளிரா இருக்கு சாக்ஸ் போடுறாரோ, அது மாதிரி சில பேருக்கு முடி படியாம இருந்து தொப்பி போடணும்னு அவர் விரும்பினார்னா போட்டுட்டு போறாரு. தொப்பி போடாம இருந்தாருன்னா தூக்கி வீசிட்டு போட்டு, அதனால ஒரு பிரச்சனை இல்லை. இவன் இருந்தாலும் சொல்லக்கூடியது பச்சை போய். தொப்பிக்கும் இஸ்லாத்துக்கும் முதல் சம்பந்தம் கிடையாது, முஸ்லீமுடைய தோற்றத்துக்கும் தொப்பிக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது விளங்கணும். இது துருக்கியினுடைய கலாச்சாரம் அப்படிங்கிறத விளங்கிக் கொள்ளணும். அதுபோக நிறைய யூதர்கள் தொப்பி போட்டிருக்கிறாங்க. அதுபோக இந்த ஆர்எஸ்எஸ்ல இருக்கக்கூடிய அது பெரிய பெரிய அறிஞர், பெரிய பெரிய தலைவர்கள்லாம் தொப்பி தான் போட்டு தர்றாங்க. அது ஒரு விஷயம். அடுத்து ரெண்டாவதாக தொழுகையில் தக்பீர் நெஞ்சின் மீது கை வைத்து இரு கால்களையும் அகல விரித்து நின்றேன், தொழுகைக்கே உண்டான சாந்த நிலையை இழந்தேன்னு போட்டிருக்காங்க. உன்னை யார் கவட்டை பொழந்துக்கிட்டு யார் நிற்க சொன்னது? இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்குதா? ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குதா? ரசூல்லா சொல்லியிருக்கிறாங்களா? அல்லது நாங்க யாராவது சொல்லியிருக்காம கவட்டை பொழந்துக்கிட்டு இல்லை அப்படின்னு சொன்னோமா? நம்ம நீனா கவட்டை பொழந்துக்கிட்டு நின்றதுக்கு அதுக்கு யார் வழி? நீ கவட்டை பொழந்துக்கிட்டு நின்றதுனால செய்தான் உள்ள போய் என்ன செஞ்சிட்டான், உன் மண்டையை குழப்பி விட்டுருக்கிறான். சரியா? அதே மாதிரி நெஞ்சில தக்பீர் கிடையாது, அதுன்னு ரசூல்லா காட்டினது. உல்புத்தாய் என்ற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நெஞ்சின் மீது கையை வைத்தார்கள், இடது கையின் மீது வலது கையை வைத்து தனது நெஞ்சின் மீது வைத்தார்கள் என்று ஹதீஸ் இருக்குது. அப்ப ஹதீஸை இவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களாம். எங்க இமாம்கள் சொல்லியிருக்கிறாங்க, பெரியார்கள் சொல்லியிருக்கிறாங்க, அப்படிங்கிறதுக்காக நாங்க செய்வோம். நாங்க நெஞ்சில கை வச்சேன், கவட்டை பொழந்துக்கிட்டு நான் நின்றேன், நான் தொழுகைக்கு உண்டான சாந்த நிலையை இழந்தேன். உன்னை எவன் கவட்டை பொழந்துக்கிட்டு நிற்க சொன்னது? அதை முதல்ல காட்டு. சரியா? அடுத்து இன்னொன்னு போட்டிருக்கான். மூணாவதாக, அத்தஹியாத்தில் சுட்டு விரலை அசைத்து விளையாடினேன், அடுத்தவர் கவனத்தை சிதறடித்து தொழுகையை பாழாக்கினேன். உன்னை யார் அசைச்சு யார் விளையாட சொன்னது? உன்னை தொழுகைங்கிறது விளையாட்டா? நீ செய்யறதுக்கு முதல் ஆதாரத்தை காட்டணுமா இல்லையா? இந்த வஹாபியா ஒரு நாள் இருந்தேன்னு சொல்லிட்டு இந்த தர்கா வணங்கி கபர் வணங்கி சொல்றானே, நீ அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு விரலை உயர்த்தி நிப்பாட்டி வச்சிருக்கிறதுக்கு, அஷஹது அல்லா இலாஹ இல்லல்லான்னு தூங்கிட்டு டொம்முன்னு கீழே போடுறதுக்கு இதுக்கு நபி வழியில் ஆதாரம் இருக்கா? ரசூல்லா இப்படி சொல்லியிருக்கிறாங்களா? எந்த ஒரு ஹதீஸாவது இருக்குதா? ஆனா அசைத்தார்கள், அசைத்து கொண்டிருந்தார்கள் ஹதீஸ் இருக்கா இல்லையா? அப்ப இவன் நபி வழியை கேலி பண்றாங்க. வஹாபியா ஒரு நாள் இருந்தோம்னு சொல்லிட்டு இந்த புன வணங்கி கேலி பண்றது யார? நபி வழியை கேலி பண்ணுகிறார்கள் அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கிக் கொள்ளணும். அடுத்து ஒண்ணு போட்டிருக்கிறாங்க, தொழுகை முடிந்து இமாம் திக்ரு சலவாத்து ஓத சட்டென இருந்து பள்ளியை விட்டு விரண்டோடினேன், அல்லாஹ்வுடைய திக்ருகள் எரிச்சலை தருகின்ற மூதேவியா. ஆனா கண்டிப்பா நீ மூதேவியை தான் போயிருப்ப, நீ மூதேவி தான் போயிட்ட, நீ கண்டிப்பா நீ மூதேவியா தான் போயிட்ட. உன்னை தொழுகை முடிஞ்சவனுக்கு எந்திரிச்சு போக சொன்னது யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகைக்கு பின்னாடி ஓதக்கூடிய ஏராளமான திக்ருகளை சொல்லி தந்திருக்கிறாங்க. நீ உட்கார்ந்து ஓதணுமா இல்லையா? கூட்டுத்துவாங்கிறது நீ ஆதாரத்தை காட்டணும். கூட்டுத்துவா ரசூலுல்லாஹ் தொழுகைக்கு பின்னாடி உட்காந்து ஓதுனாங்க, சஹாபாக்கெல்லாம் உட்காந்து ஆமீன் சொன்னாங்கன்னு நீ காட்டணும். நீ அதை விட்டுட்டு தொழுகை முடிஞ்சவனே எந்திரிச்சு ஓடணுன்னா கண்டிப்பா நீ மூதேவியை போயிடுவ. நீ அதான் போயிட்டியே.
நீ பணம் வாங்கக்கூடியவனா மறுபடியும் மாறிட்டியே. வஹாபியா ஒரு நாள் கூட உனக்கு நிலைக்க முடியலையே. குர்ஆன் ஹதீஸை ஒரு நாள் கூட உன்னால பின்பற்ற முடியாம நீ மறுபடியும் புன வணங்கியா மாறிவிட்டாய் அப்படிங்கிறது என்ன செய்யுது, பளிச்சென்று காட்டுது. அடுத்து நபிகளாரின் பெயர் கூற கேட்டதும் இவரும் என்னை போன்ற மனிதர் தானே, எனக்கேன் செலவாத்து என எண்ணினேன். நன்றி கேட்ட இழிபிறவியாய் மாறி போனேன். நிச்சயமா நீ நன்றி கேட்ட இழிபிறவிதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்காக, இந்த உம்மத்திற்காக அவர்கள் 23 ஆண்டுகள் செய்த அந்த தியாகமும், அவர்கள் செய்த உழைப்பும், மார்க்கத்தை மக்கள் மத்தியில கொண்டு சேர்ப்பதற்காக அவர்கள் பட்ட கஷ்டமும், மக்காவில் 13 ஆண்டுகளும், மதீனாவில் 10 ஆண்டுகளும் அவர்கள் பட்ட சிரமங்களை நீ எண்ணி பார்த்திருந்தேயானால் செலவாத்து சொல்லாம நீ ஓடி இருப்பியா? நீ செலவாத்து சொல்லுவதான் மார்க்கம்னு சொல்றான். நீ உண்டாக்கி வச்சிருக்க நரக செலவாத்து நாரியாங்கிற பேர்லையும் கண்ட கண்ட குப்பைகளையும் எழுதி வச்சுக்கிட்டு அதை செலவாத்துங்கிற, அதான் செலவாத்து. தொழுகைக்கு பின்னாடி, அதாவது பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் மத்தின் பாங்கு சொல்லுவாரு, ஏன்னா அவர் சொல்வதை போன்று சொல்லுங்கள். சொல்லி முடிஞ்சதுக்கு அப்புறம் என் மீது செலவாத்து சொல்லுங்கள், எனக்காக வசீலா தேடுங்கள், அத்தையாத்துல என் மீது செலவாத்து சொல்லுங்கன்னு நம்ம சொல்லிக்கிட்டு தானே இருக்கிறோம். நீ மூதேவி இழிபெரிய நாசமா போறதுக்கு நின்னது ஒரு நாள் தாக்கு பிடிக்காம மறுபடியும் புன வணங்கியா மாறி போயிட்ட, கண்டிப்பா நீ நரகத்து நாசமா தான் போவ. என்னைக்கு புனத்தை வணங்குறதை விட்டுட்டு மறுபடியும் குர்ஆன் ஹதீஸையும் நோக்கி நீ வராத வரைக்கும் நீ நரகத்திற்குரியவனாகத்தான் இருப்பாய் என்பதை என்ன செய்யணும், விளங்கி கொள்ளணும். அடுத்து ஜியாரத் என்ற சொல்லை கேட்டதுமே எரிச்சல் அடைந்தேன். மௌத்த மறந்த தருதலையான ஜியாரத் சொல்ல கேட்டு நீ எரிச்சல் அடைந்தேன்னா கண்டிப்பா மௌத்த மறந்த தருதலையா தான் போயிருப்ப. நீ தருதலையா தான் ஆயிட்டு நீ. ஆனா என்ன விஷயம், ஜியாரத்துன்றா முதல்ல என்ன? பொது மையவாடியை, கபருஸ்தானை சந்திக்கணும். அங்க போய் என்ன செய்யணும், அவர்களுக்காக நம்ம துவா செய்யணும். அங்க போய் மரணத்தை நினைவு கூறணும், மறுமையை நினைவு கூறணும். இதுதான் ஜியாரத்து. செத்து போனவர்கள் அடக்கம் செய்து வழிபாட்டு தலத்தை உண்டாக்கி வச்சு தர்கா கட்டி வச்சிருக்கிறிய, அதுக்கு பேர் இல்லை ஜியாரத்து. நீ அப்படி நினைச்சு அங்க போனதுனாலதான் புனத்தை வணங்கக்கூடியவனா மாறிட்ட நீ. ஆனா உண்மையிலேயே நீ ஜியாரத்து செய்வதா இருந்தா உன் ஊர்ல இருக்கக்கூடிய பொது மையவாடிக்கு போயிருக்கணும். நீ பொது மையவாடிக்கு போயிருந்தீங்கன்னா உனக்கு மரண சிந்தனை வந்திருக்கும், மறுமை சிந்தனை வந்திருக்கும். ஆனா ஜாரத்து முதல்ல யாரு ஜாரத் இல்லைன்னு சொன்னது? யாரு, எந்த வகாபி சொல்லியிருக்கான் ஜாரத் இல்லைன்னு சொல்லிட்டு? அப்ப இவன் பக்கா புனவணங்கியாக இருந்து கொண்டு இந்த பதிவை போட்டிருக்கிறான். ஒரு நாள் இவன் நாம சொல்வது என்ன, குர்ஆன் சொல்வது என்ன, ஹதீஸ் சொல்வது என்ன, தௌஹீத் அறிஞர்கள் சொல்லக்கூடியது என்ன, தௌஹீத் வாதிகள் சொல்லக்கூடியது என்ன என்பதை அறியாமல் என்ன செய்யணும், ரூம் போட்டு உட்கார்ந்து என்ன செஞ்சிருக்கிறான், யோசிச்சிருக்கிறான். அடுத்து மரணித்த என் பெற்றோருக்காக 1% செலவழிக்க மறுத்தேன். கஞ்ச பரதேசியா ஆகி போனேன். கண்டிப்பா நீ கஞ்ச பரதேசி தான். நீ உன் தாய் தந்தைக்கா நீ செலவழிக்கவில்லைன்னா நிச்சயமா கஞ்ச பரதேசி. செலவழிக்கிற என்ன கத்தம் பாத்தியா ஓதுறத செலவழிக்கிறது? ஐம்பது பேத்துக்கு செத்து போன அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு 50 பேத்துக்கு ஊற உழைச்சி சோறு கொடுக்குறதும், ஆலிம் சாக்களை கூட்டு பாத்தியாங்கிற பேர்ல படையல் பண்ணி அவர்களுக்கு பந்தி பரிமாறுறதுமா நீ செலவழிக்கிற செலவழிப்பு? உன் தாய் பேர்ல ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடு, உன் தாய் பேர்ல ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி கொடு, உன் தாய் பேர்ல ஒரு நிழல் கொடையை அமைத்து கொடு, கிணற தோண்டி கொடு. நீ செய்யணுமே. நீ செய்யாம கஞ்ச பரதேசியா போனது உண்மைதான் அப்படிங்கிறத நீ விளங்கிக் கொள்ளணும். அடுத்து நபிகள் பெருமானாரின் புகழ் பேசும் சபைகளை அடியோடு வெறுத்தேன். சைத்தானி நேசனா ஆகிவிட்டேன். நீ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை எங்க அளவுக்கு உங்களை எவன்டா பேசியிருக்கிறான்? யார் பேசியிருக்கிறா? அந்த அவுளியா அந்த கராமத்து செஞ்சாரு, இந்த அவுளியா அந்த கராமத்து செஞ்சாரு, அவரை செத்து போனவனை புழைக்க வச்சாரு, உயிர் பறிக்கப்பட்டதை கைப்பற்றி வந்தாரு. அந்த கதைகள், அவுளியாக்கள் கதைகள் தானே அள்ளி விட்டுக்கிறீங்க. நீங்க எங்க ரசூலுல்லாவை போலந்திய? நீங்க ரசூலுல்லாவை போலக்கூடிய சபை எங்க உண்டாக்கி வச்சிருந்தீங்க? நீங்க எல்லாம் செத்து போனவங்க இந்த அவுளியாக்கள்ங்கிற பேரை நீங்களா உண்டாக்கி வைத்துக் கொண்டு அவர்களை புகழ் பாடுறதுக்கு தான் நீ சபையை உண்டாக்கி வச்சிருக்கிறீங்க. நீங்க ரசூலுல்லாவை புகழ்றது நாங்க தான். ரசூலுல்லாஹ் வழியில நடக்கணும். அவர்கள் சொன்னதை என்ன செய்யணும், ஊரே எதிர்த்தாலும் நீ என்ன செய்யக்கூட பயப்படக்கூடாது, சத்தியத்தை சொல்லணும், நபி வழியை பேணணும்னு சொல்லக்கூடியது எங்களை பார்த்து நீ. ஆனா நீ உண்மையிலேயே நீ என்னது, ஒரு நாள் இருந்து பாரு. ஒரு நாள் உண்மையான குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடிய ஒருவனாக நீ இருந்து பார்த்தால் இந்த புன வணங்கக்கூடியவர்கள், செத்து போனவர்கள் அடக்கி வைத்து வணங்கக்கூடியவர்கள், செத்து போனவர்களுடைய பேரால் மக்களை வழிகெடுக்கக்கூடியவர்களை அவர்கள் உண்மையிலேயே சைத்தானுக்குரியவர்கள், சைத்தானுடைய நேசர்கள் தான் என்பதை நீ விளங்கிக் கொள்வ. நீ உண்மையிலேயே அங்க போனதுனாலதான் சைத்தானுடைய நேசனா ஆகிவிட்ட. அடுத்து என்ன அப்படின்னா, வழிமார்களை தாறுமாறாக திட்டி தீர்க்க துவங்கினேன். இறைவனோடு போருக்கு நிற்க துணிந்த மாபாவியா ஆனேன். வழிமார்களை நீ ஏன் தாறுமாற திட்டுற? நீ வழிமார்கள்னா முதல்ல யாரு? வழிமார்கள்னா முதல்ல யாருன்னு தெரியணுமா இல்லையா? நம்மளால கண்டுபிடிக்க முடியுமா வழிமார்களை? கண்டுபிடிக்க முடியாது. ஆனா வழிமார்கள் இருக்கிறார்களா இல்லையா? இருக்கிறாங்க. அந்த வழிமார்களை திட்டலாமா இல்லையா? திட்டக்கூடாது. வழிமார்கள்னா யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல யாரையெல்லாம் நல்லடியார்கள்னு சொல்றானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரையெல்லாம் நல்லடியார்கள்னு சொல்லியிருக்காங்களோ அவங்க தான் கன்ஃபார்மான வழிமார்கள். அவர்கள் தான் அல்லாஹ்வால் பொருந்தி கொள்ளப்பட்ட வழிமார்கள். நீனா உண்டாக்கி வச்சிருக்கிறிய? அவங்கெல்லாம் வழிமார்களுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது.
நீ எவ்வளவு பெரிய ஆளை கூட்டு வந்தாலும் ரசூல்லாவுடைய முன்னறிப்பு இருக்குதா? இவர் மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானியாவே இருக்கட்டுமே, ரசூல்லா முன்னறிவு செஞ்சிருக்கிறாங்களா? மொய்தீன் அப்துல் காதர் ஜீலானி பாக்தாதில் பிறப்பார், அவர் தான் அவுலியாக்களுடைய தலைவர் ரசூல்லா சொன்னாங்களா? நீனா ஒரு ஆளை உண்டாக்கி அவுலியாக்கள் உண்டாக்கி வச்சிருந்தீங்கன்னா அது அவுலியாவாது. நம்ம நீ இன்னும் சொல்ல போனா நீ யார அவுலியான்னு சொல்லி அவரை கூட நம்ம திட்ட மாட்டோம், அவரை நம்ம திட்டினது கிடையாது. அவர் பேரால் நீ செய்யக்கூடிய செயல்பாடுகளை நம்ம கண்டிச்சிருக்கிறோம். இப்படி ஏன்டா இறந்து போனவர் அடக்கம் ஏன்னா இப்படி அநியாயம் பண்றீங்க நீங்க? அது அவருக்கு தெரிஞ்ச அவர் ஏற்றுக்கொள்வார். உண்மையிலேயே அவர் அவுலியாவா இருந்தா, இறைவனை நேசிக்கக்கூடியவராக இருந்தா இதெல்லாம் ஏற்றுக்கொள்வாரடா அப்படின்ட்டு நம்ம என்ன செஞ்சோம்? அப்படித்தான் நம்ம கேட்டோமே ஒழிய, ஏன்டா மதுகபை பின்பற்றிய அந்த இமாம்களுக்கு மதுகபுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காடா, இப்படி அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் எழுதி வச்சு மார்க்கம் என்று பேர்ல மக்களை வழிகெடுத்து கொண்டிருக்கு, அப்படித்தான் நம்ம கேட்டோமே ஒழிய அந்த இமாம்களை என்னைக்கா நம்ம திட்டி இருக்கிறோமா? இல்ல. அது ஒரு விஷயம். அடுத்து என்ன? இமாம்களின் ஆய்வுகளை முதுகுக்கு பின்னால் தூக்கி வீசினேன், தருதலைகளை தக்லீது செய்யும் துருபாக்கிசாலியா ஆனேன். ஏன் இமாம்களுடைய ஆய்வு ஏன் பின்பற்ற? நீ இமாம்களுடைய ஆய்வை பின்பற்றணும்னு மார்க்கம் அவங்க சொல்லுது, அதே பின்பற்ற சொல்லுது மார்க்கம். குர்ஆன் ஹதீஸை பின்பற்று. நீ குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி இருந்தால், குர்ஆனில் அல்லாஹ் சொன்னதை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனுக்கு விளக்கமாக வாழ்ந்ததை நீ ஏற்றுக்கொண்டிருந்தால், நீ தக்லீது செய்வன மாறி இருக்க மாட்ட, நீ துர்பாக்கியசாலி ஆகியிருக்க மாட்ட. நீ என்னைக்கு இமாம்களை பின்பற்ற போறோன்னு போனியோ அன்னைக்கு தான் நீ துர்பாக்கியசாலி, அன்னைக்கு தான் நீ நாசமா போயிட்ட அப்படிங்கிறத என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். அது மாதிரி பெரியார்களுக்கு எழுந்து நின்று மரியாதை செய்வதை அடியோடு வெறுத்தேன். என் பிள்ளை என் முன்னே காலாட்டி பேசுவதை சகிக்கும் நிலைக்குள்ளானேன். பெரியாருக்கு எழுந்து நிற்கணும்னு உங்களுக்கு யார் சொன்னது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சபைக்கு நான் வந்தால் எனக்காக யாரும் எழுந்து நிற்காதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. நாங்க அமர்ந்திருக்கக்கூடிய சபைக்கு ரசூல்லா வருவார்கள், நாங்கள் யாராவது எழுந்து நிற்பதை ரசூல்லா வெறுத்தார்கள் என்று ஹதீஸ் இருக்குது. யார் தனக்காக எழுந்து நிற்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறானோ அவன் தனக்குரிய இடத்தை நரகத்தில் அமைத்துக் கொள்ளட்டும் என்று ரசூல்லா சொல்றாங்க. உன்னை எவன் பெரியாருக்காக எந்திரிச்சு நிக்க சொல்லி எவன் சொன்னது? இந்த தர்கா வணங்கியதான் சொல்லிக்க தராங்க, அந்த மகானுக்கு எந்திரிச்சு நிக்கணும், இந்த மகானுக்கு எந்திரிச்சு நிக்கணும் உண்டு. ஆனா உன் புள்ள உனக்கு முன்னாடி காலை ஆட்டுத, நீ உன் பிள்ளைய சரியா வளர்க்கல. அவன் காலாவன் ஆட்டுறான், அது பிரச்சனை இல்லை. ஆனா நீ ஒழுக்கமா வளர்த்திருந்தீங்கடா, பெத்தவண்டா யாரு, அவனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை கொடுக்கணும். அது மார்க்கம், பெற்றவர்களுக்கு உண்டான மரியாதை மார்க்கம் சொல்லி அதை நீ சொல்லி கொடுத்து வளர்த்திருந்தே ஆனால் அவன் ஒழுக்கமா வளர்ந்திருப்பான். இல்லட்டா தருதலியா போனதுக்கு நீ தான் காரணம் அப்படிங்கறத என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். அது மாதிரி நல்ல காரியங்களின் போது சூரத்துல் ஃபாத்தியா ஓதப்படுவதை கோவிலில் பஜனைக்கு ஒப்பாக நோக்கினேன். குர்ஆன் வசனங்களை ஏளனம் செய்யும் படுபாதக குழியில் விழுந்தேன். அதாவது சூரத்துல் ஃபாத்தியா, அதாவது நல்ல காரியங்கள், அந்த பாத்தியா ஓதுறாங்களா இல்லையா, அல் ஃபாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அல் ஃபாத்தியா பாத்தியான்னு இப்படி உண்டாக்கி வச்சிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் பாத்தியா என்னத்தை பாத்தியான்னு தெரியல. இதை கோயில் பஜனை ஒன்னு, யார் கோயில் பஜனையும் பாத்தியா ஒன்னா? பாத்தியா ஓதுறாண்டா அது தப்புன்னு சொல்லு. கோயில் பஜனைக்கு எதை ஒப்பிடுன்னு தெரியுமா? மௌலுது படிக்கிறாங்களே அதை ஒப்பிடு, அது பஜனைக்கு ஏற்றது உள்ளது. ஆனா பாத்தியா ஓதுறது மார்க்கத்துல உள்ளதா? மௌத்தா போனதுக்கு பாத்தியா ஓதுறது, 7ஆம் பாத்தியா ஓதுறது, 10ஆம் பாத்தியா ஓதுறது, கல்யாணத்துக்கு பாத்தியா ஓதுறது, கருமாதிக்கு இது மார்க்கத்துல உள்ளதா? இல்ல. சூரத்தில் பாத்தியாவை தொழுகையில ஓது. நீ உனக்கு பிரச்சனை ஏற்பட்ட அந்த துவா ஓது, உனக்கு ஒரு விஷம் ஏற்பட்டு விஷக்கடி வந்துருச்சு அந்த பாத்தியா ஓது, சூரத்தில் பாத்தியா ஓது. இதுக்கு தானே மார்க்கத்துல ஆதாரம் இருக்குது. நீ கண்டது கலியத்துக்கும் ஓதுறதுக்கா மார்க்கத்துல அந்த சூரத்தில் பாத்தியா சொல்லிட்டு போனாங்க? அப்ப நீ அந்த மாதிரி என்னது? அப்புறம் குர்ஆன் வசனத்தை ஏளனம் செய்யும். இப்பதான் ஏளனம் செய்யற குர்ஆன் வசனத்தை. குர்ஆனை கொண்டு உனக்கு அறிவுரை சொல்லப்பட்டால் நீ என்ன செய்யற? சைத்தான் மாதிரி விரண்டு ஓடக்கூடிய காரியங்களை பாதாள படுகுள்ள விழுந்து என்ன செய்யற? நாசமா போற. அப்புறம் நல்ல காரியங்கள் அனைத்தையும் பிதுஅத் என்றேன். கிட்ட பிதுஅத்தின் மூல கர்த்தாவாக நானே ஆகி போனேன். நல்ல காரியங்களை பிதுஅத் எவனா சொல்லுவானா? நல்ல காரியம் எது தெரியுமா? முதல்ல அல்லாஹ் எதை சொல்லி இருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லி தந்திருக்கிறானோ அதுதான் நல்ல காரியம். அது அல்லாம அதற்கு பின்னாடி ரசூலுல்லாஹ்வுடைய மரணத்திற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய காரியமாக மார்க்கம் என்ற பெயரில் உண்டாக்கப்பட்ட எதுவும் நல்ல காரியமே கிடையாது. அதுதான் பிதுஅத்து. அதை செஞ்சேன்னா நரகத்துக்கு தான் போகணும். அதை செஞ்ச நரகத்துக்கு, எதை செஞ்ச நரகத்துக்கு போக மாட்டிய? ரசூலுல்லாஹ் சொன்னதை செஞ்சா போக மாட்டிய, ரசூலுல்லாஹ் சொல்லாத செஞ்சாதான் நரகத்துக்கு போவீர்கள் அப்படிங்கிறத என்ன செய்ய விளங்கிக் கொள்ளணும். அதுபோக முஸ்லீம்களை எல்லாம் சகட்டு மேனிக்கு காபிராக்கினேன். குஃப்ரின் ஆழத்தின் விழுந்து இழ முடியாத நிற்கதிக்குள்ளானேன். முஸ்லீம்களை எல்லாம் உன்னை யார் காபிர்னு சொன்னது? காபிர்னு சொல்லு. காபிர்னா ஏக இறைவனை மறுப்பவன், அல்லாவை விட்டு அல்லாஹ் அல்லாதவர்களை, இறந்து போனவர்களை, செத்து போனவர்களை, என்னது சிலைகளை அந்த மாதிரி வணங்கக்கூடியவனை காபிர்னு சொல்லு. அல்லாவை வணங்குறவன் நீ ஏன் காபிர்னு சொன்ன? நீ அப்படி நீ சொல்லி இருந்தேன்டா நீ காபிரா போயிருவ. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் யாரை பார்த்து காபீர்கள் சொன்னீர்களே ஆனால் அவன் அதற்குரியவனாக இல்லை என்றால் அது உன்னை நோக்கியே திரும்பி விடும் அப்படிங்கிறாங்க. அப்ப நீ சும்மா உள்ளவனெல்லாம் காபீர்னு சொல்லி இருக்கிற, அதனால நீ காபீரா போயிட்ட. உனக்கு என்ன செஞ்சிருச்சு? நீ குஃப்ர்ல விழுந்து நாசமா போயிட்ட அப்படிங்கிறத நீ ஒத்துக்கொண்டுட்ட. அதுபோக அல்லாஹ்வுக்கு கை கால் உருவம் உண்டு என நம்பினேன். ஜாகிலியா கால சிலை வணக்கத்தின் வாசலுக்கு நுழைந்தேன். அல்லாஹ்வுக்கு கை கால் இருக்குன்னு நானா சொல்றேன்? அல்லாஹ் தானே குர்ஆன்ல சொல்றான். அவன் சொன்னதை தானே நம்ம சொல்றோம்.
அவன் சொன்னது என்னடா இப்படித்தாங்கிறத எல்லாம் சொல்லியிருக்கானா? கை இருக்குங்கிறான், கால் இருக்குங்கிறான், கண் இருக்குன்னு சொல்றான். எப்படி இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? தெரியாது. அப்ப நீ அதுக்கு நீ மாதிரி சிலையா? அப்ப நீ சிலையை நீ ஒன்னாக்கிட்ட, நீ அதனால நாசமா போயிட்ட. அப்ப கை இருக்கு கால் இருக்குன்னா சில மாதிரி அப்படின்னு நீ நினைச்சதுனாலதான் நீ நாசமா போயிட்ட அப்படிங்கிறது எனக்கு விளங்கணும். போதும் போதும், என் என் ஒரு நாள் வஹாபிச வாழ்க்கை இஸ்லாமியனாக இருந்த என்னை ஈனமற்ற ஈனப்பிறவியாக மாற்றிவிட்டது. இந்த துருநாற்ற குழிக்கில் காலமெல்லாம் எப்படித்தான் குடியிருக்கிறார்களோ. நேரு வழி காட்டிய வல்ல ரஹ்மானுக்கே புகழனைத்தும் அல்ஹம்துலில்லா அப்படின்னு என்ன செய்றாரு, போட்டிருக்கிறாரு. அதாவது என்னன்னா, அதாவது ஒரு நாள் கூட உன்னால இருக்க முடியாது. குர்ஆன் ஹதீஸை பேணி சரியான முறையில் வாழ்க்கையை அமைத்து அல்லாஹ் ரசூல் காட்டிய அடிப்படையில் கத்தம் பாத்திய இலவு இந்த தகடு தாயத்து தட்டு இதெல்லாம் தூக்கி வீசிட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி அவனை ஒரு நாளைக்கு வணங்குறதுக்கு உனக்கு தகுதி இருக்காது, வணங்க முடியாது. ஆனா நாங்க அப்படி வணங்கி கொண்டிருக்கிறோம். அது மாதிரி நாங்க இருக்கிறோம். ஆனா ஆக ஈனப்பிறவியா போனது நீ தான். அல்லாவுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் அனைத்தும் செத்து போனவங்களுக்கு இருக்குது. அவங்களால முடியும், பார்ப்பாங்க, கேட்பாங்க, அவங்க எல்லாத்தையும் அறிவாங்க, தருவாங்க, போவாங்க, வருவாங்கன்னு ஆகி போய் நிச்சயமா நீ என்ன செய்யற, துர்பாக்கிய உடையவனாக தான் மாறி போயிட்ட. அதனால அல்லாஹ் உன்னை வழிகெடுத்து நாசமாக்கிடுவான். சத்தியத்தை நீ சரியாக விளங்கி கொள்ளவில்லை என்றால். அடுத்து என்ன, சுன்னத்துவல் ஜமாத் என்னும் கோட்டைக்குள் ஒரு புழுத்தி, என்னது புழுதி துக்கலாகவா இருந்து விட்டு போகிறேன். வஹாபிசை கோட்டையில் சிம்மாசனத்தை விட இது மேலானது அப்படின்ட்டு அந்த சகோதரர் போட்டிருக்கான். அதாவது சுன்னத்துவல் ஜமாத்துனா முதல்ல என்ன தெரியுமா? சுன்னத்துண்டா நபி வழி, ஜமாத்துண்டா நபி வழியை பேணக்கூடிய மக்கள். ஆனா உங்களுக்கும் சுன்னத் ஜமாத்துக்கு முதல்ல என்ன இருக்குது? நீங்க சுன்னத்தை பேணக்கூடிய மக்களா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய வழியில வாழக்கூடிய மக்களா? இல்லையே. அப்போ சுன்னத் ஜமாத்து உனக்கு முதல் சம்மந்தமே இல்லையே. சுன்னத் ஜமாத்துனா என்னன்னா, சுன்னத்துனா ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைன்னு அர்த்தம். ஜமாத்துனா என்ன? ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பேணி வாழக்கூடிய மக்கள்னு அர்த்தம். அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை பேணி வாழக்கூடிய மக்கள் தானே சுன்னத் ஜமாத்து. அப்ப ரசூலுல்லாஹ்வுடைய பேணி வாழக்கூடிய மக்கள் யாரு? நீ சொல்லக்கூடிய வஹாபிகள் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை பேணி வாழ்றாங்க. அப்ப நீ யாரு? முன்னோர்கள், மூதாதையர்கள், மகான்கள், அவுலியாக்கள், பெரியார்கள், இறந்து போனவர்கள், செத்து போனவர்கள், இவர்களை மதிக்கக்கூடிய பித்அத் ஜமாத்து அப்படிங்கிறத என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும்.